வெளில போ. கயல் ஏய் கயல் ஓடி எங்க வெளியில. இருக்கா? ஏய், வெளியில போ. கயல்? ஏய் ஏய் வெளிய போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீ என்ன செவடா? போடி வெளிய. சும்மா கத்திட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த சத்தத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன உங்களை மாதிரி தைரியம் இல்லாத கோடு நினைச்சிட்டு இருக்கீங்களா? முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி ஆளுங்களை அனுப்பி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் பேசிதான் பழக்கம். உங்களை மாதிரி பயந்து போய் ரவுடிங்ல வீட்டுக்கு அனுப்பி பெரியவங்க சின்னவங்க கிட்ட வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கீழ்த்தரமான வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. ரவுடிங்ல அனுப்பி வீட்டுல கலாட்டா பண்ணா நான் பயந்துருவேன் நினைச்சிட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்களா? ஏய் உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் லிமிட்ட மீறி நீ ஓவரா பேசிட்டு இருக்க. லிமிட்ட மீறினது நான் இல்ல, நீங்க தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவ்வளவு சொல்லிட்டு போனேன். உங்களெல்லாம் ஆளா மதிச்சு பேசிட்டு போனா உங்க கீழ்த்தரமான புத்தியும் கேடுகிட்ட வேலையெல்லாம் காட்டிட்டீங்கல்ல. யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணா இருந்துகிட்டு பொண்ணுங்க தனியா இருக்கிற வீட்டுல புகுந்து அவங்கள அவமானப்படுத்துற வேலைய வேற எந்த பொண்ணும் செய்ய யோசிக்காத கேடு கெட்ட வேலைய பார்த்த ஒரு கீழ்த்தரமான ஆள்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய் சும்மா அவளுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்காம ஒதுங்கி போற வழிய பாரு. இதுல நீயும் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏதாவது பேசுன என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இங்க பாருங்க, நீங்க பண்ண வேலைக்கு எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே ஏய். இழுத்து நெரிச்சு கொன்றுவேன். ஆனா இப்ப உங்களை கொல்றதை விட எனக்கு என் ஃப்ரெண்டும் அவளுடைய வாழ்க்கையும் தான் முக்கியங்கிறதுக்காக இவ்ளோ நேரமும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க. கயல் எங்க? ஏய் என்ன சும்மா வந்ததுல இருந்து கைலங்கன்னு கேக்குற? அவ எங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ எங்க போய் தொலைஞ்சாலும் அதை என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? மரியாதை எங்க இருந்து வெளில போயிடு. ஏற்கனவே உங்க மேல எல்லாம் கொலை வெறியில இருக்கேன். அதான் தெரியுமே, என் மேல நீங்க கொலவெறியில இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். கயல் இங்க வந்தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவ இங்க வரல, அவ எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு பொய் சொல்லி என்னை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. மரியாதையா அவ எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க. ஏன் பிரச்சனை தெரிஞ்சு அவ உங்களை தான் பார்க்க வந்திருக்கா. வந்தவ இன்னும் அவ வீட்டுக்கு போகல. அப்போ இங்கதான் ஏதோ நடந்திருக்கு. நீங்க தான் அவளை ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு சந்தேகப்பட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, ஒழுங்கா சொல்லிடுங்க, அவ எங்க இருக்கா? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய் சும்மா நிறுத்துடி. என்னடைய ஆளாளுக்கு வந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா இல்ல உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற ஆடிமேன்னு நினைச்சீங்களா? என் வீட்டுக்கு வந்து என்னையே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்னமோ உங்களுக்கு எல்லாம் பயப்படுற மாதிரி ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்களை எல்லாம் பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என்னமோ உங்களை பார்த்து பயந்ததுனாலதான் உங்களை பழிவாங்க ஆளை செட் பண்ணி அமிச்ச மாதிரி பேசுற. நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ, நேருக்கு நேர் உங்களை என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். இந்த சிவசங்கருக்கு யார பார்த்து பயம் கிடையாது. இப்ப என்ன, உன் ஃப்ரெண்ட் இங்க வந்தாளான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, அவ இங்க வந்தா உன் வீட்டுக்கு ஆள் அனுப்பி பிரச்சனை பண்ணேங்கிறதுக்காக என்னையே கை நீட்டி அடிச்சுட்டான். நானே அந்த விஷயத்தால செம்ம கோவத்துல இருக்கேன். இப்ப நீ வேற வந்து உன் இஷ்டத்துக்கு பேசி எங்களை மிரட்டிட்டு இருக்க. என்ன உன் ஃப்ரெண்டு சொன்னாளா நான் போய் என் பங்குக்கு மிரட்டிட்டு வந்துட்டேன், நீயும் போய் அவங்கள மிரட்டிட்டு வா, பயந்து நம்ம கால்ல விழுவாங்கன்னு சொன்னாளா? ஏய் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அவ என்னையே அடிச்சுட்டாள்ல, அவகிட்ட சொல்லுவேன். அவ என்ன அடிச்சதுக்கு நிச்சயம் ஒரு நாள் அனுபவிப்பா. என் வீடேறி வந்து என்னையே அடிச்சுட்டேன்னு பெருமைப்பட்டுட்டு இருப்பால, அவளுக்கு இருக்கு. அவளுக்கு மட்டும் இல்லடி, உனக்கும் தான். இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா கயலை எதுவும் பண்ணாதீங்க. அவ இப்ப எங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஒழுங்கா சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய் நீ என்ன பைத்தியமா? அவங்கதான் இல்ல தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, திரும்பவும் கையலங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என் கண்ணு முன்னாடி நிக்காம வெளியே போடி முதல்ல. இல்ல, நீங்க ரெண்டு பேரும் தான் ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. கயல் இங்க வந்திருக்கா, உங்களை அடிச்சான்னு நீங்களே தான் இப்ப சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கும் போகல, அவ போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீங்க தான் கயல ஏதோ பண்ணிருக்கீங்க. உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையா? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? அவ இங்க இல்ல. என்ன அடிச்சுட்டு பக்கம் பக்கமா பேசிட்டு எப்பவும் இங்க இருந்து போயிட்டான். இங்க இருந்து போயிட்டான்னு சொல்றீங்க, ஆனா அவ வீட்டுக்கு வரலையே. அவ வீட்டுக்கு வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? எங்க போய் தொலைஞ்சாலும் எவன் கூட போனாலும் இங்க வந்து கேட்டுட்டு இருக்க. இங்க பாருங்க, அவளை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏய் அப்படிதாண்டி பேசுவேன்.
சும்மா இங்க இல்லாதவள வந்து எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருந்தா அப்படிதான் பேசுவேன். அவ எங்க போய் தொலைஞ்சாலும் அங்க போய் தேடு. அவ குடும்பத்து ஆளுங்க கிட்ட கேளு, என்கிட்ட கேக்குற? ஏற்கனவே நான் என் புள்ளைய காணும்னு தவிச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து கையில காணும் அவளை காணும்னு வந்து வெறுப்பேத்திட்டு இருக்க. என்னடி பிளான் பண்ணிருக்கீங்க? என் பையனை கொன்னுட்டு அவனை காணோன்னு நாடகம் ஆடுற மாதிரி இப்ப அவளை மறைச்சு வச்சுட்டு காணாம போயிட்டான்னு என் மேல பழி போட பாக்குறீங்களா? மரியாதையா வெளியில போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. கூடிய சீக்கிரம் அவ என்ன அடிச்சதுக்கும் என்ன அவமானப்படுத்தினதுக்கும் சேர்த்து ஒரு நாள் பதிலடி கொடுப்பேன். அவளை ரெடியா இருக்க சொல்லு. போயிங்க இருந்து, உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். என் கையிலுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது, அதுக்கு காரணம் நீங்க தானே தெரிஞ்சது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. கையில் அம்மா வேற கால் பண்றாங்க. அவ இப்ப எங்க இருக்கா, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது இப்போ? அம்மா. சக்தி, என்னாச்சுமா? கையில பாத்துட்டியா? பேசிட்டியா? அவ ஆஸ்பத்திரியில தானே இருக்கா? அம்மா அது சொல்லு சக்தி, என் பொண்ணு எங்க? அவ நல்லா இருக்கால? பக்கத்துல இருந்து அவகிட்ட கூட நான் பேசணும். அம்மா நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. நான் இன்னும் கையில பார்க்கவே இல்லம்மா. என்னம்மா சொல்ற? நீ இன்னும் கையில பாக்கலையா? நான் இன்னும் பார்க்கலம்மா. அப்போ என் பொண்ணு எங்க? ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருப்பா. அங்க போய் பாக்குறேன்னு சொன்னியே. ஒருவேளை அங்கதான் இருப்பாளோன்னு நான் நம்பினேனே. இப்ப அங்கேயும் இல்லன்னா எப்படி? எங்க போயிருப்பா என் பொண்ணு? மா நான் இப்ப ஹாஸ்பிட்டல் இல்லம்மா. நான் ஹாஸ்பிட்டலுக்கும் இன்னும் போகல. என்னது? ஆஸ்பத்திரிக்கு போலையா? அப்ப நீ வேற எங்க இருக்க? மா நான் அந்த சிவசங்கர் வீட்டுக்கு தாம்மா வந்தேன்.